வணக்கம். நம்ம இப்போ மூச்சு பயிற்சி, எளிய முறை மூச்சு பயிற்சி எப்படி செஞ்சு அதன் மூலம் பலன் பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் நம்ம மூச்சு பயிற்சி ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மூச்சு பயிற்சி செஞ்சு நம்ம லங்ஸோடைய கெப்பாசிட்டியை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். மூச்சு திணறல் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சிஜனுடைய லெவலையும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கான ஒரு எளிய முறை மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சியை 8 வயதுலேருந்து 80 வயது உள்ளவங்க கூட தொடங்கி இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். அதாவது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு மூச்சு பயிற்சி. இதய நோய் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க கூட இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். இந்த பயிற்சி செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே தூண்டப்பெற்று உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தும். அப்போ ஹார்ட், அதாவது லங்ஸோடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஹார்ட்டோடைய கெப்பாசிட்டியும் இருக்கும். ஹார்ட் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நல்ல ரத்த ஓட்டம் நல்லா சீராக இயங்கி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கோ அதை பொறுத்து தான் பிரெயின், மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் நல்லா சீராக போய் உடல் முழுவதும் பரவும். இப்போ இதில் நம்ம ஒரு 5 வகையான மூச்சு பயிற்சி 5 வகையான ஸ்டெப்பில் செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நல்ல மூச்சை பொறுமையாக நிதானமாக இழுத்து ஸ்லோவாக விட போகிறோம். மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்காமல் நல்ல பொறுமையாக நிதானமாக இழுத்தா போதும். இந்த பயிற்சி செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு முதுகு தட்டு நேராக வச்சுக்கணும். கையை கோர்த்து நல்ல மடியில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி தான் இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். கண்களை மூடி செய்யும்போது என்ன ஆகும்னா, மனசும் நம்ம செய்கிற பயிற்சியோடு நம்ம கவனிக்க மனமும் ஒன்றி இருக்கும். இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல ஒரு உடல் தளர்வாக இருக்கணும். மனசில் எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக அந்த பயிற்சி செய்யணும். இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்ம லங்ஸோடைய கெப்பாசிட்டி அதிகமாகும். நல்ல மூச்சு தொந்தரவு இல்லாமல், அதாவது லங்ஸு சம்மந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்மா, இந்த மாதிரி நோய்கள் கொஞ்சமாக நம்ம குணமாகிறத நம்மளே கண்கூடாக பார்க்க முடியும். இந்த பயிற்சி எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது இப்போ அடுத்த இதில் தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்காக 3 அன்பர்கள் வராங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்து நீங்களும் வீட்டில் இருந்து செஞ்சு இதன் மூலமாக நல்லா பயன்பெறலாம். இப்போ நம்ம மூச்சு பயிற்சி எப்படி செய்யலான்ற செய்முறைக்கு போகலாம். 2 கைகளையும் கோர்த்து மடியில் வச்சுக்கிட்டாங்க. கண்கள் மூடி இருக்குது. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். உடல் நல்லா ரிலாக்ஸாக இருங்க. மனம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கட்டும். இப்போ செய்முறைக்கு போகலாம். நான் ஒவ்வொரு தரையும் இப்போ 5 ஸ்டெப்பு செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் 5 முறை செய்யணும். ஆனால் இவங்களுக்கு நான் 3 முறை தான் இவங்க செய்வாங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது 5 முறை செஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், வலது கையை எடுத்து தொப்புள் மேலே வச்சுக்கணும். உள்ளங்கையை தொப்புள் மேலே வச்சுக்கணும். மூச்சை இழுக்கும் போது வயிறு நல்லா விரிஞ்சு வரும். அந்த கை நல்லா விரியறத நீங்கள் அப்படியே மேலே வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். மூச்சை நல்லா பொறுமையாக இழுக்க ஆரம்பிங்க. இடது கையை நல்லா உடம்பை ஒட்டி காதை ஒட்டின மாதிரி, காதை தொட்ட மாதிரி வச்சுக்கோங்க. இடது கை நல்லா உடம்பை ஒட்டி இருக்கட்டும். இப்போ நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்கன்னா, ஒரு பலூன் இருக்குது. இப்போ பலூனில் மூச்சை இழுக்கிறீங்கன்னா எப்படி நல்லா மூச்சு ஊதும் போது பலூன் ஊதுதோ அதே மாதிரி இப்போ நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது உங்கள் லங்ஸும் வயிறும் நல்லா விரியணும். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணணும். இப்போ பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் ஸ்டெப், மூச்சை நல்லா பொறுமையாக நிதானமாக மூச்சை இழுங்க. மூச்சை நல்லா பொறுமையாக இழுங்க. இழுத்துட்டு இப்போ ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. ஃபுல் மூச்சு வெளியே விட்டுருங்க. இது 1. 2வது மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிருங்க. மூச்சை நல்லா இழுங்க. நல்லா லங்ஸ் நிறைஞ்சி வயிறு நிறையிற அளவுக்கு பொறுமையாக நல்லா மூச்சை இழுங்க. இழுத்துட்டு இப்போ ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. ஸ்லோவாக மூச்சை விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா மூச்சும் வெளியில் வரணும். அந்த அளவுக்கு ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. 2. திருப்பி மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிருங்க. மூச்சை இழுங்க. இழுத்துட்டு ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியே விட்டுருங்க. 3. இப்போ கைகளை 2ஐயும் கொண்டு முட்டி மேலே வச்சுக்கோங்க.
அடுத்த ஸ்டெப், இடது கையை வந்து தொப்புள் மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கை தொப்புளில் இருக்கட்டும். வலது கை கிராஸாக வச்சுக்கோங்க. காதை தொட்டின மாதிரி. கை நல்லா உடம்பை ஒட்டி இருக்கணும். லங்ஸை டச் பண்ண மாதிரியே இருக்கணும். தலை நேராக இருக்கணும். மூச்சை இழுக்க ஆரம்பிங்க. மூச்சை பொறுமையாக இழுங்க. இப்போ ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை ஸ்லோவாக வெளியே விடுங்க. ஒன். இப்போ ரெண்டாவது மூச்சு இழுக்கிறோம். மூச்சை பொறுமையாக இழுங்க. இழுங்க. இப்போ ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. டூ. திருப்பி மூச்சை நல்லா ஸ்லோவாக நல்லா இழுங்க. டீப்பாக மூச்சை இழுங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 3. மூச்சை ஃபுல்லாக விட்டுட்டு கைகளை ரெண்டையும் கொண்டு வந்து முட்டி மேலே வச்சுக்கோங்க. இப்போ 3வது ஸ்டெப் செய்ய போகிறோம். முதல்ல வந்து இடது கையை நல்லா உடம்பு ஒட்டி காதை டச் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையை. கை வந்து நம்மளுடைய லங்ஸ் பகுதியை டச் பண்ண மாதிரியே இருக்கணும். அடுத்து வலது கை. வலது கை கொண்டு வந்து மேலே வச்சு நல்லா காதை டச் பண்ணி நல்லா உடம்பு ஒட்டின மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலையிலையும் நீங்கள் பொறுமையாக மூச்சை இழுங்க. பொறுமையாக மூச்சை இழுங்க. ஃபுல்லாக மூச்சை இழுத்துட்டிங்க அப்படின்னும் போது ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒன். இப்போ ரெண்டாவது மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா டீப்பாக மூச்சை இழுங்க. நல்லா மூச்சை இழுத்துட்டிங்க அப்படின்னும் போது இப்போ ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. டூ. மீண்டும் மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா மூச்சை இழுங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 3. இப்போ 2 கைகளையும் கொண்டு வந்து முட்டி மேலே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப், 2 கைகளையும் காதை மூடின மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கைகள் நல்லா விரிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது லங்ஸ் நல்லா விரிவடையும். இப்போ இந்த நிலையில் நல்லா டீப்பாக மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மூச்சை இழுங்க. நல்லா மூச்சை இழுத்துட்டிங்க அப்படின்னும் போது ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 1. மீண்டும் மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா டீப்பாக மூச்சை இழுங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 2. மீண்டும் மூச்சை இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா டீப்பாக மூச்சை இழுங்க. நல்லா மூச்சை இழுத்துட்டிங்கன்னு சொல்லும் போது திருப்பி ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 3. இப்போ 2 கைகளையும் கொண்டு வந்து முட்டி மேலே வச்சுக்கோங்க. 5வது ஸ்டெப் பண்ண போகிறோம். முதல்ல இடது கையை எடுத்து இடது கண்ணில் உள்ளங்கை கண்ணில் இருக்கணும். இப்போ வலது கை எடுத்து வலது கண்ணில் வச்சுருங்க. கை கிராஸாக இருக்கட்டும். இந்த நிலையில் நம்ம 5 மூச்சு பண்ணணும். இப்போ இவங்க 3 மூச்சு பண்ணுவாங்க. பிரீத்திங். மூச்சை நல்லா டீப்பாக இழுங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 1. மீண்டும் மூச்சை இழுக்க ஆரம்பிங்க. நல்லா டீப்பாக மூச்சை நல்லா இழுங்க. மூச்சு இழும்போது லங்ஸு வயிறெல்லாம் விரியணும். நல்லா மூச்சை இழுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி மூச்சை ஸ்லோவாக வெளியே விடுங்க.
ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 2. திருப்பி மூச்சை இழுக்க ஆரம்பிங்க. நல்லா டீப்பாக மூச்சை இழுங்க. இப்போ ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. 3. இப்போ 2 கைகளையும் கொண்டு வந்து முட்டி மேலே வச்சுக்கோங்க. இப்போ 2 கைகளையும் லிங்க முத்திரையில் வைக்க போகிறோம். 2 கைகளையும் கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு உங்களுடைய இடது கட்டை விரல் தூக்குன மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும், வலது கட்டை விரல் அதை சுற்றி இருக்கட்டும். அப்படியே மடியில் வச்சுக்கோங்க. இப்போ இயல்பாக மூச்சு, இயல்பாக ஒரு 5 மூச்சு. 1 2 3 4 5. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு இதன் மூலிமா நல்லா நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கலாம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்த மூச்சு பயிற்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.